ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. பாகுபலின்ற பிளாக் பஸ்டர் பிலிம் சீரீஸில் நடித்ததால ரெபல் ஸ்டாராக இருந்த பிரபாஸ் பேன் இண்டியன் சூப்பர் ஸ்டார் அவதாரம் எடுத்தார். இதன் பிறகு அவர் நடிப்பில் வந்த சாஹோ, ராதேஷா மற்றும் ஆதிபுருஷ் போன்ற படங்கள் அவருக்கு சரியான வெற்றியை தராமல் இருக்கிற சமயத்தில் நம்ம கேஜிஎஃப் புகழ் பிரசாந்த் நீல் அவர்கள் நம்ம பிரபாஸோட சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படத்தை எடுத்திருக்காரு. அந்த படம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கா, இல்லை இதுதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பானு கேட்குற மாதிரி இருக்கான்னு அலசி ஆராய ஆரம்பிக்கலாமா? நம்ம பிரசாந்த் நீல் அவர்களோட உக்ரம் பட கதை என்னன்னா சலார் பட கதை என்னன்னா மறுபடியும் ஏன்னா உக்ரம் பட கதையும் சலார் பட கதையும் ஒண்ணுதான். அதோட ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் வேற. அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த சலார் என்னும் உக்ரம் படத்தோட ஓடி தேய்ந்த கதை என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அந்த ஹீரோயின் ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வரும்போது அவங்கள ஒரு குரூப் கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்கள நம்ம ஹீரோ ஆப்வியஸா ரெஸ்கியூ பண்ணுவாரு. ரெஸ்கியூ பண்ண உடனே என்ன, நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக் ஓப்பன் ஆகும். அதில் அவருக்கு ஒரு உயிர் நண்பன் இருப்பாரு. அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு இவர் வேற ஊருக்கு வந்துட்டு இருப்பாரு. தன்னோட உயிர் நண்பன் திரும்ப வந்து இவரை மறுபடியும் அந்த ஊருக்கு கூட்டிட்டு போய் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஊர்ல என்னென்ன அட்ராசிட்டிலாம் பண்ணாங்க, அதுக்கு பின்னால ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கா, சிரிப்பு வைக்கிற காமெடி இருக்கா, எமோஷனில் தோன்ற சென்டிமெண்ட் இருக்கா, ஆக மொத்தம் செகண்ட் பார்ட்டுக்கான லீடு நல்லா இருக்கான்னு இது எல்லாத்தையும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக சொல்லியிருக்க படம் தான் இந்த சூர்யா தேவா தளபதி தேவா வர்தா தலைவலி. சாலார் சீஸ்ஃபயர் இந்த படக்கதை கேஜிஎஃப் படக்கதை அளவுக்கு இல்லை. தேவா கேரக்டர் ராக்கி பாய் கேரக்டர் அளவுக்கு மாசா இல்லை. படத்தோட டைலாக்ஸ் பிக்சர் பர்ஃபெக்டாக இல்லை. மாஸ் மொமெண்ட்ஸு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லை. சென்டிமெண்ட் சீன் சிரிப்பு வர வைக்கிற மாதிரி இருக்குது. அம்மா சென்டிமெண்ட்டு செட் ஆகலை. ஃப்ரெண்ட்ஷிப் ட்ராக் ஜெல் ஆகலை. சாங்ஸ் எதுவும் மனசில் நிற்கலை. பிஜிஎம் எதுவுமே காதில் ஒலிக்கலை. கேரக்டர் எதுவுமே சரியாக வடிவமைக்கலை. ஆக மொத்தம் இந்த சலார் கேஜிஎஃப் தந்த எஃபெக்ட்ல 1% கூட உருப்படியாக தரலன்னு சொன்னால் அது மிகையாகாது. பட் இதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சா 2 விதமான பாயிண்ட்ஸ் என் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அதில் முதல் காரணம், கேஜிஎஃப் படம் வரும்போது அந்த படம் மேலே நமக்கு எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நாம் சாப்டர் 1 ஜாலியாக பார்த்தோம், செகண்ட் பார்ட்டை கொண்டாடி தீர்த்தோம். ஆனால் இந்த சலார் படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே கேஜிஎஃப் டைரக்டர் பாகுபலி ஹீரோன்னு பில்டப் ஓவராக இருந்து அதை அவங்க கம்மி பண்ண பல முயற்சிகளை ட்ரை பண்ணி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் எங்கேயுமே குறையல. ஆனால் அது கூட சின்ன விஷயம்தான். ஏன்னா முக்கியமான 2வது விஷயம் என்னன்னா, நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள் அவரோட முதல் படமான உக்ரம் படத்தை உல்டா பண்ணி தான் இந்த சலார் படத்தை எடுத்திருக்காருன்னு பல நாளாவே பல பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதனால நான் இந்த சலார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் அந்த உக்ரம் படத்தை பார்த்து முடிச்சேனே. அப்படி நான் அந்த படத்தை பார்த்தது என்னோட வாழ்நாளில் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்ல அது ஒன்று. ஏன்னா அது ஒரு டிப்பிக்கலான மாஸ் ஹீரோ படம். அந்த படத்தில் பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி பல வருஷம் ஆன பிறகு பிரசாந்த் நீல் அவர்கள் கேஜிஎஃப்ன்ற மெகா ஹிட் படத்தை தந்த பிறகு நான் அந்த உக்ரம் படத்தை போய் பார்த்தேன். அதனால் அந்த படம் எனக்கு சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அந்த உக்ரம் படத்தை பார்த்த 2 நாளில் அதே கதையை மறுபடியும் தேட்டரில் போய் பார்க்க சொன்னால் என்னோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம பிரசாந்த் நீல் எல்லா விஷயங்களையும் பிரம்மாண்டமாக சொல்லியிருக்காரு. உக்ரம் படத்தை விட நல்லாவே ஸ்டோரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காருன்னு பல விஷயங்கள் நம்மளுடைய பாசிட்டிவாக இருக்கலாம். ஆனால் அடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிட்ட பிறகு அது எப்படி நமக்கு விறுவிறுப்பை தரும்? ஒருவேளை நான் அந்த உக்ரம் படத்தை பார்க்காம இருந்திருந்தா இந்த சலார் படத்தில் வர பல மொமெண்ட்ஸ் எனக்கு கூஸ் பம்ப்ஸை உருவாக்க செஞ்சிருக்கலாம். உதாரணமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம பிரபாஸ் அவர்கள் அடக்கி வச்ச கோவத்தை ஆக்ரோஷமாக வெளிப்படுத்துவார். அந்த சீனை சொல்லலாம். இந்த சீன் பாஷா படத்தில் வர ஆனந்த்ராஜ் ஃபைட் சீன் லெவலுக்கு இருந்து கூட பாராட்டி இருக்கலாம். பட் நான் தான் இதே ஃபைட்டை 2 நாளைக்கு முன்னாடியே உக்ரம் படத்தில் பார்த்துட்டேன். அப்போ எப்படி எனக்கு அந்த ஃபீலிங் உண்டாகும்? சரி, கேஜிஎஃப் கம்பேரிசன் வேணாம், உக்ரம் ஒற்றுமைகள் வேணாம். ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாக பார்த்தா இந்த சலார் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் படத்தோட அதிகப்படியான நீளம். முன்னாடியே சொன்ன மாதிரி படம் ஒரு மாதிரி ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்தளவுக்கு லேகாலாக ஃபீல் ஆகலை. ஏன்னா கதை ஒரு மாதிரி மூவ்மெண்ட்லேயே இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் சீஸ்ஃபயர்னு சொல்கிறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்குன்னு ஒரு புக்குன்னு இவங்க சொல்கிற பல விஷயங்கள் நமக்கு உறுத்தலாக தான் இருந்தது. அது ஏன்னா ஒரு ஹீரோ ஒரு துப்பாக்கியை வச்சு 1000 பேரை சுடுவார். ஆனால் 1000 துப்பாக்கியால் ஒரு ஹீரோ சுட முடியாது. ஏன்னா அவர் மாஸ் ஹீரோ. அவர் மேலே குண்டே படாது. ஷாக் அடித்தா டிரான்ஸ்ஃபார்மரே தாங்காது.
கத்தியால குத்துனா திருப்பாச்சியே இருக்காதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன்ல அவ்வளோ காட்ஸ் துப்பாக்கியோட இருக்கும்போது நம்ம ஆளு ஒருத்தரை போட்டு தெளிறாரு. பதிலுக்கு அங்க இருக்க யாரும் எதுவுமே பண்ணல. ஏன்னா ஒரு சில கதைகளை கேட்டா பயப்படுவோம், ஒரு சில கதைகளை பார்த்தா பயப்படுவோம். ஆனா இந்த கான்சாரு பத்தின கதையை நினைச்சாலே பயப்படுவோம். ஏன்னா கான்சாருக்குன்னு தனி சட்டை இருக்கு. அது என்னன்னா காதுல ரத்தம் வர வரைக்கும் உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதை நாம எல்லாரும் பொறுமையா கேட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள் இந்த படம் ரிலேட்டடா ஒரு சில பேட்டிகளை கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டிகளில் அவர் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்த வார்த்தை ட்ராமா. ட்ராமா முக்கியம், ட்ராமா கனெக்ட் ஆகணும், ட்ராமா ஒர்க் அவுட் ஆகணும், ட்ராமா தைரியத்தை உண்டாக்கணும், ட்ராமா தண்ணி பஞ்சத்தை சரி பண்ணணும்னு அவர் ட்ராமான்னு எதை சொன்னார் எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது சொன்னால் நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அதே பேட்டியில் அவர் சொன்ன அடுத்த பாயிண்ட், சலார் இஸ் அ ஸ்டோரி அபவுட் டூ திக் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ பிகம் ஆர்ச்சி ரைவல்ஸ். சரி, இந்த படத்தில் யார் அந்த ரெண்டு திக் ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம பிரபாஸ் மற்றும் பிருத்திவிராஜ் 2 பேரும் தானே. அவங்க 2 பேரும் ஏன் திக் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுக்கு ஏதாவது உருப்படியான சீன் இந்த படத்தில் இருக்கானா? கண்டிப்பாக இருக்கு. அது என்ன சீன்னா, படத்தோட ஓப்பனிங்கில் வர கரண்ட் கம்பி சீன் தான். ஏன்னா நம்ம பிரபாஸ் அவர்கள் அநேகமாக நரசிம்மா வம்சத்தை சேர்ந்தவராக இருக்கணும்னு நான் சொல்லலை, நம்ம பாபி சிம்மாவும் கண்டிப்பாகவே சொல்லலை. அடுத்து நம்ம பிரபாஸ் ஏன் ஊரை விட்டு போறாருன்னு படத்தோட ஓப்பனிங்கே நமக்கு தெரிஞ்சிட்டதால படத்தோட கிளைமேக்ஸும் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம்தான். பட் இந்த படத்தில் இருந்து இன்னமும் பல குறைகளை என்னால் சொல்லிகிட்டே இருக்க முடியும். ஆனால் சலார் செகண்ட் பார்ட் எப்போ வந்தாலும் அந்த படத்தையும் நான் முதல் ஷோ கண்டிப்பாகவே பார்க்க தான் போகிறேன். ஏன்னா என்ன தான் இந்த படத்தில் எண்ணற்ற குறைகள் இருந்தாலும் ஒரு சில நிறைகள் இல்லாமல் இல்லை. அதில் முதல் நிறை தான் முன்னாடியே சொன்ன மாதிரி உக்ரம் படத்தை பார்க்காதவங்களுக்கு இந்த படம் பல மடங்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு படத்தோட இன்டர்வல் போர்ஷன். செகண்ட் ஹாஃப்ல வர ஆடு வெட்டி ஃபைட் சீன் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயமா இருந்தாலும் கிளைமேக்ஸ் ரிவீல். அங்கே இருந்து செகண்ட் பார்ட்டுக்கான லீட்னு இந்த சலார் ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாக பார்த்தோம்னா ஒன் டைம் வாட்சபிள் படம்ன்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. அடுத்து என்ன, நம்ம பேன் இண்டியன் சூப்பர் ஸ்டார் பிரபாஸோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம பிரபாஸோட லுக்கில் இந்த முறை அந்த இன்கன்சிஸ்டன்சியை நம்மளால் உணர முடிஞ்சுது. பட் பாகுபலி படத்துக்கு பிறகு அவரோட கண்ணில் மிஸ் ஆன அந்த ஃபயரை இந்த படத்தில் நம்மளால் மறுபடியும் பார்க்க முடிஞ்சுது. ஸ்டன்ஸில் எப்பவும் பல கலக்கிட்டாரு, நடிப்பில் பெருசாக ஸ்கோர் பண்ண சான்ஸ் எதுவும் கிடைக்கல. அவரோட தமிழ் டப்பிங் அவரோட கேரக்டரை பல மடங்கு டேமேஜ் பண்ணதையும் இங்கே சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம பிருத்திவிராஜை பற்றி பிரபாஸ் பிரசாந்த் நீல் 2 பேரும் பேசினதுக்கு இவரோட ரோல் செம வெயிட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் உக்ரம் படத்தில் வரா மாதிரியே இந்த படத்துலையும் இந்த ஃப்ரெண்டு ரோலுக்கு பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ்லாம் எதுவும் இல்லை. இதில் நம்ம பிருத்திவிராஜ் நடிச்சிருக்கும் தேவையில்லை. மேபி செகண்ட் பார்ட்டில் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகுதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ருதி ஹாசன் தமிழ் பேசும்போது தன்மையாகவும் இங்கிலீஷ் பேசும்போது எரிச்சலாகவும் இருக்காங்க. இங்கே என்னன்னா, உக்ரம் படத்தில் ஹீரோயினை வச்சு பாட்டு, டான்ஸு, காமெடி, சென்டிமெண்ட்டு, ரொமான்ஸ்னு எல்லா ஆஸ்பெக்டையும் டச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஸ்ருதி ஹாசன் மேலே சொன்ன எதையுமே பண்ணலை, செகண்ட் பார்ட்லையும் பண்ண தேவையில்லை. இவங்களோட ஜகபதி பாபுல தொடங்கி பாபி சிம்மா வரைக்கும்னு பல ஸ்டேட்ல இருந்து பல நடிகர்கள் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ஆனால் பிருத்திவிராஜோட தம்பி ரோலில் வரவர் பிரபாஸெல்லாம் காப்பாற்ற வர சின்ன பொண்ணு இவங்க 2 பேரும் மட்டும் என் மனசில் அதிகமாக ரெஜிஸ்டர் ஆகியிருக்காங்க. இதோட படத்தோட ஒளிப்பதிவு ஸ்டன்ஸ் 2 எப்பவும் போல டாப் நாச் தான். எடிட்டர் கேஜிஎஃப் படத்தில் யூஸ் பண்ண ஒரு சில பேட்டர்னை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாரு. அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஆனால் படத்தோட டியூரேஷனை இன்னும் ஒரு அரை மணி நேரம் கம்மி பண்ணியிருந்தா படம் இன்னமும் கூட நல்லா இருந்திருக்கலாம். கடைசியாக நம்ம ரவி பஸ்ரூரோட இசை மற்றும் பின்னணி இசையில் தன்னானே நானே மாதிரி பாட்டோ இல்லை ட்ரம் பீட் பிஜிஎம் மாதிரி பீட்டோ இந்த படத்தில் இல்லை. பட் இந்த படத்தில் வர பாட்டு பிஜிஎம் 2 இனி வரக்கூடிய நாட்களில் ஹிட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா தேட்டரில் ஒர்க் அவுட் ஆகிற படம் ஓடிடியில் ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதையும், தேட்டரில் ஓடாத படத்தை ஓடிடியில் வந்த பிறகு கொண்டாடுறதையும் நாம் எல்லாரும் நாளுக்கு நாள் பார்த்துட்டு தான் வரமே. அதனால் ஆக மொத்தம் இந்த சலார் பார்ட் 1 சீஸ் ஃபயர். உக்ரம் படத்தை பார்க்காம இருந்தால் பல மடங்கு சந்தோஷத்தையும், உக்ரம் படத்தை பார்த்தவங்களுக்கு சில மடங்கு சந்தோஷத்தையும், பிரசாந்த் நீலோட எந்த படத்தையும் பார்க்காதவங்களுக்கு பரம திருப்தியையும் தந்தாலும் தரலாம். படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு பல லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகியிருந்தது. சரியான ஷோஸ் இல்லாததால் நான் படத்தை தமிழில் தான் பார்த்தனே. பல இடங்களில் டப்பிங் ரொம்பவே சுமாராக இருந்தது. லிப்ஸிங்க்கு மேட்ச் ஆகலைன்னா பரவாயில்ல, ஆனால் லிப்பே மேட்ச் ஆகலை. அதனால் முடிஞ்சால் படத்தை தெலுங்குலேயே பார்த்துட்டுங்க. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பிரபாஸோட தமிழ் வாய்ஸ் கடைசி வரைக்கும் ஒட்டலை. ஒப்பீனியன். I don't want to express my opinion.
But I always have an opinion because everyone has their own opinion, just like பிரசாந்த் நீல். நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள் கேஜிஎஃப் படத்தில் நெப்போட்டிசம் மெரிட்னு பேசிட்டு இப்போ இந்த சலார் படத்தில் அப்படியே வாரிசு உரிமையை பற்றி பேசினார் பாருங்க. அதாங்க உண்மையான சினிமேட்டிக் லிபர்ட்டின்னு சொல்கிறது. பட் எது எப்படி இருந்தாலும் பாகுபலி பிளாக் பஸ்டருக்கு பிறகு நம்ம பிரபாஸ் அவர்களுக்கு தேவையான பிக்கஸ்ட் ஹிட்டை இந்த சலார் தருமானு தெரியல. ஏன்னா இந்த படம் பாகுபலி அளவுக்கு கண்டிப்பாகவே இல்லை. பட் எத்தனை செட்பேக் வந்தாலும் தேர் இஸ் ஆல்வேஸ் அ கம் பேக் ஃபார் அவர் உப்பலப்பட்டி வெங்கட சூரிய நாராயண பிரபாஸ் ராஜு ஏகேஏ அவர் பி லவுட் பேன் இண்டியன் சூப்பர் ஸ்டார். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை இது ராடி ரிவ்யூ. நாராஜன் டிவிஜன். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.